Hi friends, welcome to SudhaSri Kitchen. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை நான் அரிசி மாவு பயன்படுத்தி செஞ்சிருக்கோம். ரொம்ப ஈஸியான முறையில் அது நம்ம செய்யலாம். இதில் ஓமம்லாம் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல ஜீரண சக்தியை கொடுக்கும். ரிங்கு மாதிரி இருக்கிறதுனால குழந்தைங்க ஆசையாக கையில் போட்டுக்கிட்டு நல்லா சாப்பிடுவாங்க. அதனால் நல்லா பசி எடுக்கும். பசி எடுக்கும்போது குழந்தைங்க நல்லாவும் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை பயன்படுத்தி மட்டுமே இதை நம்ம செஞ்சுருக்கோம். இப்போ ஒரு ரிங் எடுத்து நம்ம உடைச்சு பார்க்கலாமா? இவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிட்ற மாதிரி. இதை உடைச்சு பார்க்கலாமா? இந்த ரிங் முறுக்கில் நம்ம சேர்த்துருக்கிற ஓமமானது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள். எந்த அளவுக்கு நல்லா முறுமுறுன்னு வந்திருக்குன்னு. இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? இன்றைக்கி அரிசி மாவு பயன்படுத்தி நம்ம ரிங் முறுக்கு செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். வானிலையில் தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். தண்ணி கொதித்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள், ஒரு 3/4 ஸ்பூனுக்கு ஓமம், தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இந்த பொருளெல்லாம் சேர்த்தோன்னே நல்லா கொதித்து வரட்டும். தண்ணி நல்லா கொதித்து வந்துருச்சு. ஒரு கப்பு தண்ணி எடுத்ததுக்கு ஒரு கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இப்படி கைவிடாமல் கலந்து நல்லா எடுத்துக்கணும். தண்ணியெல்லாம் சட்டுன்னு இழுத்துட்டு வந்த அரிசி மாவு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவு நல்லா கலந்து விட்டாச்சு. ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நெய் சேர்க்கறதுனால நல்லா வாசனையாகவும் இருக்கும். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற இந்த அரிசி மாவு கலவை வந்து நல்லா சூடாறணும். இப்போ வந்து நம்ம கை வச்சு எதையும் பிசைய முடியாது இல்லைங்களா? இது நல்லா சூடாறட்டும். சூடாறின பிறகு இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம கலந்து வச்ச அரிசி மாவு கலவையை நான் கீழே இறக்கி வச்சுட்டேன் அடுப்புலேருந்து. இப்போ சூடெல்லாம் ஆறிடுச்சு. இந்த மாதிரி பார்த்துக்கு நல்லா வந்துச்சு. இப்போ நமக்கு இப்படியே இது மாதிரி செஞ்சோம்னா உடஞ்சி வரும். கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம் தேவையான அளவுக்கு மட்டும். சப்பாத்தி மாவு பார்த்துக்கு எதாவது நம்ம பிசைஞ்சு எடுக்கணும். அந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்து நம்ம கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம். நமக்கு குழந்தைங்களுக்கு நல்ல விரலை மாட்டிக்கிட்டு ஆசையாக சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். இது நம்ம அழுத்தி பிசைஞ்சிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துடும். இப்படி நம்ம பிசைய தான் அது நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நமக்கு இந்த மாவு நம்ம தொடும்போதே நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சூப்பராக வந்துடும். அடுத்தது இந்த மாதிரி குட்டி உருண்டைகளாக நம்ம உருட்டி எடுத்து வச்சிட்டோம்னா நமக்கு செய்கிறதுல ஒரே அளவாக இருக்கும். இப்போ ஒரு உருண்டை எடுத்து நல்லா கையில் எப்படி நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நீட்டாக செஞ்சுட்டு இந்த மாதிரி நம்ம வளைச்சி விட்டு இப்படி மடிச்சிட்டோம்னா நம்மளோட ரிங் ரெடி ஆகிடும். ரொம்ப ஈஸியாக நம்மளுடைய அரிசி மாவு ரிங் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துடுவோம். இந்த மாதிரி நிறைய நான் செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம பொரிச்சிக்கலாம். இப்போ வானிலையில் எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. நல்லாவே சூடாகிடுச்சு. செக் பண்ணிக்கலாம். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம செஞ்சு வச்ச இந்த அரிசி மாவு ரிங்ஸ் எல்லாத்தையும் நான் ஒன்று எடுத்து எண்ணெயில் சேர்த்துக்கிறேன். நம்ம இதை பொரிச்சிக்கிட்டே நம்ம கையில் கடன்னு இதை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். ஈஸியாக தானே இருக்கும். இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம செஞ்சிட்ருக்கோம். திருப்பி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம் வச்சு செஞ்சால் தான் நல்லா உள்ளே இருக்கிறதெல்லாம் நல்லா வெந்துடும். மேலே நல்லா முறுமுறுன்னு வரும். ரிங்ஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பார்த்துக்கணும். நானும் பொரிச்சிக்கிட்டே இந்த மாதிரி குட்டிக்கிட்டே செஞ்சுக்கிட்டே வரேன். இந்த மாதிரி நமக்கு வேலையும் சீக்கிரம் முடிஞ்சிடும். நம்ம ஒரு ஈடு எடுத்து பொரிக்கிறதுக்குள்ளேயே நம்ம அடுத்த ஈடுக்கு நம்ம இந்த மாதிரி சின்னதாக இந்த மாதிரி சுருட்டி வச்சிடலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும்.
இந்த மாதிரி சத்தமெல்லாம் அடங்கின பிறகு நம்ம எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு எடுத்துருவோம். இது நிறைய எண்ணெய் குடிக்காது. இந்த பாருங்கள், எண்ணெய் இருக்கிற மாதிரி தெரியாது பார்த்தீங்களா? இப்படி வேற ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். நம்மளோட அரிசி மாவு ரிங் முறுக்கு ரெடி. அரிசி மாவில் செஞ்ச இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதையே சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.